இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு 280 ரூபாய் 37 காசுகள். இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு 958 ரூபாய் 85 காசுகள். இன்றைய ஒரு கிராம் 24 கேரட்டின் தங்கத்தின் விலை 27 தினார் 100 பில்ஸ். இன்றைய ஒரு கிராம் 22 கேரட்டின் தங்கத்தின் விலை 24 தினார் 800 பில்ஸ். குவைத்தில் மனித கடத்தல் மற்றும் மோசடி குற்றத்திற்காக 3 வங்கதேச நாட்டவர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. குவைத் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், மனித கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 பங்களாதேஷ் நபர்களையும் அரசாங்க மின்னணு கட்டண முறை முத்திரைகளை போலியாக தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மற்றொரு பங்களாதேஷ் நபரையும் கைது செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. மனித கடத்தலில் ஈடுபட்ட 2 நபர்களும் ஒரு நபரை அழைத்து வர 1700 தினார்கள் முதல் 1900 தினார்கள் வரையிலான தொகைக்கான ஈடாக தொழிலாளர்களை அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் 3வது நபர் அரசாங்கத்தின் சேவைகளை பெறுவதற்கான பணம் செலுத்தி பெறுகின்ற போலி முத்திரைகளை தயாரிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும், மேலும் 3வது நபர் அரசாங்கத்தின் சேவைகளை பெறுவதற்கான பணம் செலுத்தி பெறுகின்ற போலி முத்திரைகள் தயாரிப்பதில் ஈடுபட்டிருந்த ரகசிய பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் தொடர்ந்து 3வது நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் இருந்து பெரிய அளவிலான பல மதிப்பிலான போலி முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மனித கடத்தலில் ஈடுபட்டிருந்த நபரிடம் இருந்து தயார் நிலையில் இருந்த விசா உள்ளிட்ட ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். குவைத்தில் படுக்கையில் இருந்த இந்திய தொழிலாளி தாயகம் திரும்பினார். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்த வேலைக்காக வந்த அசோக் என்ற இந்திய தொழிலாளி நாடு திரும்புவதற்கு தூதரகம் உதவியது. இவர் கடந்த செப்டம்பர் 7, 2024 முதல் அல் அமேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். குவைத்தில் உள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்களின் நலன் மிகவும் முக்கியம் மற்றும் முன்னுரிமையாக உள்ளது என்றும் தூதரகம் நேற்று 20/1/2025 வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் புதிதாக மிகப்பெரிய எண்ணெய் வயல் கண்டுபிடித்துள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். குவைத்தில் புதிதாக மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு வயல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை குவைத் அரசு எண்ணெய் நிறுவனமான KOC நேற்று 20/1/2025 திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. குவைத்தின் கடல் எல்லைக்குள் அமைந்துள்ள ஜூலியா பகுதியில் பெரிய அளவிலான வணிக ரீதியிலான ஹைட்ரோ கார்பன்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. புதிய எண்ணெய் வயல் 74 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இது சுமார் 800 மில்லியன் பீப்பாய்கள் நடுத்தர அடர்த்தி எண்ணெயும் 600 பில்லியன் கன அடிகள் அளவிலான நிலையான இயற்கை எரிவாயுவும் உள்ளடக்கும். இது 950 மில்லியன் பேரல்கள் எண்ணெய்க்கு சமம் என்றும், இந்த புதிய கண்டுபிடிப்பு குவைத் நாட்டின் ஆற்றல் துறை வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல் குறிக்கிறது எனவும் நிறுவனம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.